ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தோனியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று சமீபத்தில் ஒரு பத்திரிகையாளர் என்னிடம் கேள்வி எழுப்பிய போது நான் பால்ய வயதிலே பயணச்சீட்டு இல்லாமல் பயணித்த படகை பற்றி குறிப்பிட்டு தோனியே என் அரசியல் பயிர் வளர்த்த காணி என்று குறிப்பிட்டிருந்தேன். நான் சிலேடையாக பேசியதை சிறிதும் உணர்ந்து கொள்ளாமல் உடனே என்னை விளையாட்டு அறியாதவன் என்று விறுவிறுக்க பேசிவிட்டனர் சில விளம்பர விரும்பி. நான் விளையாட்டு அறியாத விட்டில் பூச்சியா, இல்லை உடற்பயிற்சி செய்யாத ஓராங்குட்டானா? கிரிக்கெட்டுக்கும் வாழ்க்கைக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்கிறது. ஆடி அடங்குவது வாழ்க்கை, அடித்து ஆடுவது கிரிக்கெட். இதனை புரிந்து கொண்டவர்கள் இந்த இடிதாங்கியை இட்டுக்கட்டி பேச மாட்டார்கள். வெற்றி தோல்வி இரண்டும் எனக்கு வேலியில் படரும் மாற்றான் தோட்டத்து மல்லிகையை போன்றது. அதன் வாசம் நமது சுவாசத்தை சுகமாக்கலாம். ஆனால் அதனை எப்போது வேண்டுமானாலும் பக்கத்து வீட்டுக்காரன் பறித்து கொண்டு போய்விடுவான் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதனை அறியாதவர்கள் தான் அடித்து ஆடும்போது ஆட்டநாயகன் என்றும் 1-2 ஓட்டங்களோடு திரும்பி நடக்கும் போது ஓட்ட நாயகன் என்றும் ஓலமிடுவார்கள். கிரிக்கெட்டுக்கும் அரசியலுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. அங்கே அதிக ஓட்டங்களை எடுப்பவர் ஆட்டநாயகன் ஆவார், இங்கே அதிக ஓட்டுகளை பெறுபவர் ஆட்சி நாயகன் ஆகிறார். அங்கே அதிக ஆட்டங்களில் வென்றவர்கள் தொடரை கைப்பற்றுகிறார்கள், இங்கே அதிக தொகுதிகளை வென்றவர்கள் ஆட்சியை கைப்பற்றுகிறார். இன்று ஒரு ஆட்டத்தில் அசத்தியவர் அடுத்த ஆட்டத்தில் சொதப்ப நேரிடலாம். இன்று ஒரு ஆட்டத்தில் சொதப்ப நேரிட்டவர் அடுத்த ஆட்டத்தில் அசத்தலாம். அதனால் தான் சொல்லுகிறேன், வெற்றி தோல்வி இரண்டையும் வெற்றிலை காம்பை போல பாருங்கள் என்று. இரண்டையும் சமமாக பாவித்து கிள்ளி எறிபவர்களே கில்லியாக நிற்கிறார்கள். அதனால் தான் சொல்லுகிறேன், தோனியின் பாணியே என் பாணி. 2020 தோல்வி ஏற்படுவது உண்மை என்றால் 2016 வெற்றி கிடைப்பது மெய்மை. தோனியின் அடிக்கும் பந்தும் இடிதாங்கி அடிக்கும் லந்தும் ஒன்றுதான். அடிக்கும் லந்து எல்லை மீறினால் முட்டுச்சந்தில் போட்டு இடிதாங்கி முக்குகிறார். அதே போல் பந்து எல்லை மீறாவிட்டால் தோனியை துவைத்து எடுக்கிறார்கள். இடிதாங்கி இஸ் ஈக்குவல் டு தோல்வி என்று சரித்திரத்தில் பதிக்க பார்க்கிறார். அவர்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன், தோனியும் இடிதாங்கியும் பீனிக்ஸ் பறவைகள். பீனிக்ஸ் பறவைகள் நெருப்பை பார்த்து நீ என்ன பருப்பா என்று கேள்வி கேட்கும் திராணியை பெற்ற பறவைகள். பீனிக்ஸ் பறவைகளுக்கு பீத்திக் கொள்ள தெரியாது என்பதற்காக இடிதாங்கியை தாழ்வாக நினைத்தால் அவன் உயரே பறந்து கொண்டே இருப்பான் என்று உங்கள் எல்லோரையும் எச்சரித்து விடைபெறுகிறேன்.